ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் முதல்ல நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு டாப்பிக்கில் போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இண்டிசஸ். ஸோ இண்டிசஸ்னால் என்னென்னா, இண்டிசஸ் ஆர் ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். Indices are used for expressing the large number in terms of power to the smaller base. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு பெரிய நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை சின்ன நம்பரோட பவரில் கொண்டு வரதுக்கு பேர் தான் இண்டிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 2187 வச்சுக்கோம். அதாவது எல்சிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிச்சிங்கன்னா 3 ஸோ ஒரு 7 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ அது 3/7 எழுதிக்கலாம். அப்போ ஒரு சின்ன நம்பரோட பவரில் நான் இன்டிஜராக எழுதுனா அதுக்கு பேர் இண்டிசஸ். சரிங்களா? ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற விதம் சொல்ல பாருங்க. எக்ஸ்பிரஷனில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. a power m மீன்ஸ் த நம்பர் m multiplied by itself m டைம்ஸ் ஆர் a இன்ட்டு ஏங்கிறது m டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறத பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் இன் a பவர் mங்கிறது பார்த்தீங்களா, இதில் ஏங்கிறது வந்து என்னன்னு சொல்லலாம்னா பேஸ்ன்னு சொல்லலாம், அந்த mங்கிறது வந்து பவர்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்போனன்ட் ஆர் இண்டெக்ஸ்ன்னு சொல்றது. ஸோ இண்டெக்ஸோட அனதர் நேம் தான் இண்டிசஸ். ஸோ இந்த டாபிக்கோட நேம் வந்து இண்டிசஸ். ஸோ இண்டிசஸ் ஆர் எக்ஸ்போனன்ட் ஆர் இண்டெக்ஸுங்கிறது மென்ஷன் பண்ணி சொல்லலாம். இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்துச்சுன்னா அது a பவர் m பிளஸ் n எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் a பவர் m டிவைட் பை a பவர் n இருந்துச்சுன்னா அதை a பவர் m மைனஸ் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி a பவர் m தி ஹோல் பவர் என்னங்கிறத a பவர் mன்னு எழுதிக்கலாம், இல்லை a பவர் n தி ஹோல் பவர் m கூட எழுதிக்க முடியும். அண்ட் ஃபோர்த் ஒன் ab தி ஹோல் பவர் mங்கிற கான்செப்டை a பவர் m இன்ட்டு b பவர் m எழுதிக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் a பவர் 0ங்கிறத 1 எழுதிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் a பவர் மைனஸ் m இருந்துச்சுன்னா அதை 1 டிவைட் பை a பவர் m எழுதிக்கலாம். அதே a பவர் m இருந்துச்சுன்னா அதை டிவைட் எழுதும்போது 1 டிவைட் பை a பவர் மைனஸ் m கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாபிக்லாம் தெரிஞ்சாதான் இந்த ப்ரொபோர்ஷன் டாபிக்குள்ளேயே போக முடியும். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த கான்செப்ட் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ணியிருக்க சம்ஸை பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.